Good evening, everyone. Welcome to this Embedded System Design, IoT and PCB Design Masterclass series. I warmly welcome you to the session. First வந்து நான் ஏர்லி கமர்ஸ் வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். லைக் பாலா வெல்கம், திவா வெல்கம், கலையரசன் வெல்கம், சேத்தன் வெல்கம், யாசர் அர்ஃபத் வெல்கம், பிரதீப் வெல்கம், அப்துல் வெல்கம், சங்கரலிங்கம் வெல்கம், அண்ட் நேசமணி வெல்கம், கதிரவன் வெல்கம், வினிதா வெல்கம், உமாபதி வெல்கம், கவியரசன் வெல்கம், Sangeshwari, welcome. Sangralingam, Harini, welcome. Priya, welcome. Prabhu, welcome. TK, welcome. And Shekhar Raja, welcome. Dilip Kumar, welcome. Balaji, welcome. பேசுகிறது வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. லைக் ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பிரியா வெல்கம், சுமித் வெல்கம், மனோஜ்குமார் வெல்கம். ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. முகமது ரஃபி வெல்கம், பிரவீன்குமார் வெல்கம், ரதீஷ் வெல்கம், கோகுல் வெல்கம். தேங்க்யூ யாசர், பிரியா தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது வந்து 8051 ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்குது, லைக் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சருக்கும் வானிமன் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர், லைக் 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, எதை பேஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பிரிக்கிறாங்க, லைக் 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர், 16-பிட் 32-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அப்புறம் ரிஸ்க் அண்ட் சிஸ்க் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி, ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் மெமரி பேஸ் பண்ணி, ஸோ அதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 ஆர்கிடெக்சர் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட பின் டீடைல்ஸ் என்ன, அதோட பின் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பிளாக் டயக்ராம், அது எல்லாத்தையும் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். அப்புறம் 8051 என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்குது, போர்ட்ஸ் எத்தனை போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஜிபிஐஓ போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பெரிஃபரல்ஸ் ஆன்போர்ட் பெரிஃபரல்ஸ் இருக்குது, லைக் டைமர்ஸ் எவ்வளோ டைமர் இருக்குது, கவுண்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்ட்ரப்ட் வெக்டர்ஸ்னால் என்ன, இன்ட்ரப்ட் ப்ரையாரிட்டிஸ்னால் என்ன, அப்புறம் ஒரு 8051 ஆர்கிடெக்சரை வச்சு ஒரு எம்பெடட் போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஆக்சுவலாக. ஸோ நான் ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் உங்கள் சேட்டை நான் கோத்ரூ பண்ணுறேன். டாபிக் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஐல் கோ த மெஜாரிட்டி. ஸோ இன்றைக்கி செஷன் வந்து கரெக்டாக நம்ம 45 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்டிஎல்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஆர்டிஎல். ஜெய்ஸ்ரீ வெல்கம், கவியர்ஸு வெல்கம், நிரஞ்சன் வெல்கம், ரியாஸ்ரீ வெல்கம் அண்ட் விவேக் வெல்கம். ஸோ என்னோட நேம் வந்து ஜீவராஜன். லைக் என்ன ஜீவான்னு கூப்பிடலாம், அப்படி இல்லைன்னா என்கேன்னு கூப்பிடலாம். நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் லிங்க்டின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க்டின் லிங்க்குக்கு வந்து நீங்கள் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்புங்க. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் உங்கள் மெசேஜுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் லைக் 25 டேஸ் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும். வீடியோஸ் வந்து 3 டேஸில் நாங்கள் யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த யூடியூப் வீடியோஸை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும், சில சமயம் மிட் ஆஃப் த செஷனில் இருக்கும். சில நாள் சில சமயத்தில் வந்து இப்போ என்னால் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த வீடியோ நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இதே டயத்துக்கு நான் ஸ்ட்ரீம் பண்ணிடுவேன். ஸோ சில செஷன்ஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கும். ஒரு 30 நாளில் ஒரு 4 செஷன் இல்லைன்னா ஒரு 5 செஷன் வந்து ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங்காக இருக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் சில சமயம் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் லைக் லேர்னிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கூட சில சமயம் ரெக்கார்டட் வீடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். பிபிடி சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். லைக் இன்டர்ன்ஷிப் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பட் சோர்ஸ் கோட் வந்து நீங்கள் லைன் பை லைன் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல வந்து லைக் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் அப்படின்னு ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது பேண்டக்கோட யூடியூப் சேனல்லே இருக்குது. அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆடியோ ஃபைல். ஆக்சுவலாக அந்த ஆடியோ வந்து நீங்கள் டெய்லி கேட்கணும். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு கம்ப்ளீட்டாக. அந்த ஆடியோ வந்து லைக் 1960s வெளிவந்த ஆடியோ. ஆக்சுவலாக 1960 ஏர்ல் நைட்டிங்கேல் அப்படின்றவர் வந்து அந்த பேசின ஆடியோ. அது வந்து நிறைய மில்லியனர்ஸை வந்து வேர்ல்டில் வந்து கிரியேட் பண்ணி யூஎஸில் வந்து நிறைய மில்லியனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆடியோ நீங்கள் இந்த லைன் வந்து அதுலேருந்து எடுத்தது தான் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த ஆடியோ கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ், இஃப் யூ திங்க் இன் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் யூ வில் கெட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். இஃப் யூ திங்க் இன் நெகட்டிவ் டேர்ம்ஸ் யூ வில் கெட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகே,
ஸோ லைஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் மாதிரி ஆக்சுவலாக. நீங்கள் பார்க்குறது பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் இட் மீன்ஸ் தட் இஸ் சம்திங் பாசிட்டிவ் இன்சைட். ஓகே, வேர்ல்டு வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் எல்லாமே இட் மீன்ஸ் உங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு விளையும். ஸோ பாசிட்டிவிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். நெகட்டிவிட்டி நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா லைக் யூ கெட் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து ரைட் ஆன் ஆல் த பீப்புள் திங்ஸ் லைக் தட் இன் யுவர் லைஃப் தட் அஃபெக்ட் இன் நெகட்டிவ் வே. ஓகே, யாரெல்லாம் உங்களை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பீப்புள் லிஸ்ட் பண்ணுங்கள், அந்த திங்ஸை லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கலாம். ஓகே, இப்போ சில சமயம் வந்து உங்கள் அது க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கூட இருக்கிறப்ப நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தேர் வே. ஓகே, ஸோ அதான் இன்னைக்கு மைண்ட் செட் லெசன். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே உள்ள போகலாம். ஸோ ப்ரீவியஸ் 2 டேஸில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படின்னா டே 1ல் வந்து லைக் நம்ம ஒரு ப்ராசஸரில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் நம்ம கவர் பண்ணோம். லைக் மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, டிஎஸ்பி ப்ராசஸர் என்ன, எஃபிஜி என்ன, சிபிஎல் டிசைன் கவர் பண்ணோம். நேற்று வந்து நம்ம ஹார்ட்வேர் டிசைன் ஃப்ளோ, ஒரு எம்பெடட் சிஸ்டம் டிசைனுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ப்ராசஸரை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, ப்ளஸ் அதுக்கு ஹார்ட்வேர் டிசைன் சைக்கிள்னா என்ன, சாஃப்ட்வேர் டிசைன் ஃப்ளோனா என்ன அப்படின்றத கவர் பண்ணோம். கம்பைலர்னா என்ன பண்ணும், லிங்கர் என்ன பண்ணும், அசம்பிளர் என்ன பண்ணும், லோடர் என்ன பண்ணும் அப்படின்றத கவர் பண்ணோம். ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் நேற்று கவர் பண்ணோம். ஆக்சுவலாக என்னென்ன வேலை நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்குள்ளே போக போகிறோம், லைக் 82 ஆர்கிடெக்சருக்குள்ளே போக போகிறோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிப்லேயே வந்து உங்களுக்கு எல்லா பெரிஃபரல்ஸும் இருக்கும், அந்த சிபியும் இருக்கும். அதாவது அதே சிப்பில் வந்து உங்களுக்கு சிபியு, ரேமு, ராம்ன்ற வந்து ரீட் ஒன்லி மெமரி, ரேம்ன்ற வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து வாலடைல் ஆக்சுவலாக, இது வந்து நான் வாலடைல். ஓகே, ராம் வந்து நான் வாலடைல், இது வந்து வாலடைல். நான் வாலடைல் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது வந்து அந்த ப்ரோக்ராம் அதில் இருக்கும். ஓகே, நீங்கள் ரேமில் வந்து நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் எரேஸ் ஆகிரும். ஓகே, ஆனால் ராமில் வந்து நீங்கள் வந்து நீங்களே எரேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எரேஸ் ஆகும், இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரிசைட் ஆகியே இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே, அதாவது ப்ரோக்ராம் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ராமில் தான் இருக்கும். ஸோ ரேமு, அப்புறம் ஐஓ போர்ட்டு, ஜிபிஐஓ பின்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்டு, டைமர்ஸு, சீரியல் போர்ட், அது போக நிறைய பெரிஃபரல்ஸ் இருக்குது, கேன் இருக்குது, நேற்று நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய பெரிஃபரல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே சிப்பில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ PIC16X சீரிஸு இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, தனித்தனி சிப்பாக இருக்குது அப்படின்னா, இப்போ CPU தனியாக இருக்குது, ரேம் தனியாக இருக்குது, ராம் தனியாக இருக்குது, தனி சிப்பாக வந்துடும். தனி சிப்புன்ற நான் சொல்லணும், தனி இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸாக வந்துடும். ஐஓ போர்ட் தனியாக வந்துடும், டைமர்ஸ் தனியாக வந்துடும், கம்யூனிகேஷன் போர்ட் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து மைக்ரோ ப்ராசஸர் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிசிபி டிசைன் தேவைப்படும், ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிசிபி டிசைன் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இதில் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பீட் டைப் பண்ணுங்க, நான் கோத்ரூ பண்ணுறேன், உங்கள் சேட்டை கோத்ரூ பண்ணுறேன். ஸோ அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து இடையில கேட்காதீங்க, அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் தான் இருக்கும். நான் வந்து லைக் உங்கள் சேட்டை கோத்ரூ பண்ணுறேன். லைக் இஃப் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு கிளியராக இருக்குது, டிஃப்ரென்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா லைக் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ராகுல் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிப்பீட். ஓகே, ஆரஞ்ச் ஷாமும் ரிப்பீட் கேட்குறாரு, கார்த்திக் ரிப்பீட் கேட்குறாரு. ஆக்சுவலாக நான் திருப்பி சொல்லிடுறேன், மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் சிப்பில், ஓகே, சிங்கிள் சிப்லேயே CPU இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ALU இருக்கும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும், அப்புறம் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும், லைக் ப்ரோக்ராம் கவுண்டரு, ஸ்டாக் பாயிண்டர்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த CPU இதில் இருக்கும் ஆக்சுவலாக. அது போக பெரிஃபரல்ஸ் இருக்கும், பெரிஃபரல்ஸ்னால் மெமரி இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதில் வந்து வாலடைல் மெமரி, நான் வாலடைல் மெமரி ரெண்டுமே இருக்கும். நான் வாலடைல் அப்படின்றது வந்து லைக் ப்ரோக்ராம் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட, பவர் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கூட அந்த ப்ரோக்ராம் இருக்கும் ஆக்சுவலாக, அது வந்து நான் வாலடைல். ஃப்ளாஷ் மெமரி அது வந்து நான் வாலடைல் மெமரி. ராம் அது வந்து ரீட் ஒன்லி மெமரி ஆக்சுவலாக. அப்புறம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போயிடும் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி வந்து டேட்டாக்காக யூஸ் பண்ணுவாங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஒரு ப்ரோக்ராமில் இருக்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க.
ராம் வந்து ப்ரோக்ராம் கோடை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அது போக ஐஓ போர்ட் இருக்கும், டைமர்ஸு, இதெல்லாமே பெரிஃபில்ஸ் ஆக்சுவலாக. இந்த பெரிஃபில்ஸ் எல்லாமே சிங்கிள் சிப்பில் இருந்துச்சுன்னா அது மைக்ரோ கண்ட்ரோலர். இன்னொன்று வந்து இந்த மாதிரி சிங்கிள் சிப்பில் இருக்கிறதுனால அது லிமிடேஷன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அதாவது ப்ரோக்ராம்ஸ் மெமரியில் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் பெரிஃபில்ஸில் லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஜிபிஐஓ பின்ஸில் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து அந்த லிமிடேஷன்ஸ் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கும். ரேமு, ராமு, ஐஓ போர்ட்டு, டைமரு, சீரியல் காம்பு, இதெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் மைக்ரோ ப்ராசஸரில் ஆக்சுவலாக. ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் வந்து உங்களுக்கு பிசிபி டிசைன் தேவைப்படும் ஆக்சுவலாக. நீங்கள் அல்கரிதம்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து மைக்ரோ ப்ராசஸரில் பண்ணலாம். மைக்ரோ கண்ட்ரோல் வந்து சின்ன சின்ன கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். பட் லேட்டஸ்ட்டாக வந்து மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் சீரிஸ், ஆர்ம் கார்டெக்ஸ் M4 இந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேப்பபிலிட்டிலாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு டிஎஸ்பி கேப்பபிலிட்டியும், சில மைக்ரோ கண்ட்ரோல்ஸில் டிஎஸ்பி கேப்பபிலிட்டியும் இருக்குது ஆக்சுவலாக. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, ஸோ சிபியூ வந்து லைக் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து சிபியூ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி ஒரே சிப்பாக வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, டிசைனர் வந்து அதோட ராமு, ரேமு, ஐஓ போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிசைனர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், ஏன்னா எக்ஸ்பேண்டபிள் ஆக்சுவலாக. ஆனால் இதில் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ராமு, ரேமு, ஐஓ போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, எக்ஸ்பான்சிவ் லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சிங்கிள் பர்பஸ் லைக் எம்பெடட் சிஸ்டம் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதான் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலரோட டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற டேட்டாவை வச்சு டைப்ஸ் இருக்குது. லைக் 8 பிட் டேட்டா, 16 பிட் டேட்டா, 32 பிட் டேட்டா. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஏன்னா 8 பிட் டேட்டாவில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், 255 வரைக்கும் தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். 0 to 255 தான் ஒரு 8 பிட் டேட்டாவோட கேப்பபிலிட்டி ஆக்சுவல். ஸோ 16 பிட் 32 பிட் அப்படின்னா 65,000, 16 லைக் 65,535 வரைக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குது ஆக்சுவலாக. 16 பிட்னா இவ்வளோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணலாம், 32 பிட்னா இவ்வளோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கு 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்டு. அப்புறம் வந்து மெமரி லைக் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி உள்ள ஆன்ஷிப் மெமரி பொறுத்து இருக்குது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பொறுத்து இருக்குது. சிஸ்க் லைக் ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், ரிஸ்க் ஆர்கிடெக்சர், சிஸ் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் மெமரி ஆர்கிடெக்சர் லைக் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர், வான் நியூமன். பிரின்ஸ்டன் வந்து லைக் வான் நியூமன் ஆர்கிடெக்சர் தான் பிரின்ஸ்டன் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக. ஸோ மெமரி ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இப்போ 8051 பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர், சில கண்ட்ரோலர்ஸ் வந்து வான் நியூமனாக இருக்கும். ஸோ ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நான் இந்த ஸ்லைட் திருப்பி வரேன். ஹார்வர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் மெமரியும் டேட்டா மெமரியும் வேறு பஸ்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால சைமல்டேனியஸாக ப்ரோக்ராமையும் டேட்டாவையும் ஃபெச் பண்ணிக்கலாம் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சரில். ஆனால் வான் நியூமன் ஆர்கிடெக்சரில் வந்து ஒன்று ப்ரோக்ராமை ஃபெச் பண்ணணும், அப்படி இல்லைனா டேட்டா ஃபெச் பண்ணணும். ஸோ சைமல்டேனியஸாக ஃபெச் பண்ண முடியாது. ஒரே அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ்ன்றதுனால நீங்கள் ரெண்டுக்குமே சேம் வித்து தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் சேம் வித்து. இதில் வந்து மெமரிக்கு யூஸ் பண்ணுற அட்ரஸ் பஸ் வந்து வேற ஒரு வித்தாகவும் இருக்கலாம், லைக் டேட்டாக்கு யூஸ் பண்ணுற அட்ரஸ் பஸ் வேற ஒரு வித்தாக இருக்கலாம் ஆக்சுவலாக. வித்துன்றது வந்து சைஸ் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வான் நியூமன் ஆர்கிடெக்சருக்கும் ஹார்வர்ட் ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஃபேமிலி ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் லைக் 8031, 8051, 8052 இதெல்லாம் வந்து கோர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. கோர்ன்றது அதுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கும், லைக் அந்த ஆர்கிடெக்சர். அதில் ராம் எவ்வளோ இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டைமர்ஸ் இருக்குது, ஐஓ பின்ஸ் எவ்வளோ இருக்குது, சீரியல் போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்டரப்ட் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இப்போ 8051 எடுத்தீங்கன்னா 6 இன்டரப்ட்ஸ். அதே 8052 வந்து நீங்கள் 8 இன்டரப்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8751 வந்து 6 இன்டரப்ட்ஸ் ஆக்சுவலாக. பட் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரீசெண்ட் 8051 மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3500 வெரைட்டிஸ் ஆஃப் 8051 இருக்கும். வேறு மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த கோர் வந்து 8051 கோர் ஆக்சுவல் ஒரிஜினல் கோர் வந்து இன்டெல்ன்ற கம்பெனிலிருந்து வந்த கோர், அவங்க டிசைன் பண்ண ஆர்கிடெக்சரு. பட் அந்த கோரை வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் அந்த கோரை வாங்கி அவங்க மேனுஃபேக்சர் அவங்களுக்கு வேண்டிய பெரிஃபில்ஸை ஆட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிஜிகி சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8051 வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கும், நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பெரிஃபில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேசிக் ஆக்சுவலாக 8031, 8051, 8052 பேசிக் ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா கிளாரிட்டியாக இருக்குது. இது சீரியல் போர்ட்ஸ் ஆக்சுவலாக. போர்ட்ஸ் வந்து 4 மதிவனன் வந்து 4 போர்ட்ஸ் போர்ட்ஸ் ஆக்சுவலாக. போர்ட் வந்து 4 போர்ட் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து சீரியல் போர்ட் ஆக்சுவலாக, சீரியல் கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள்.
ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சீரியல் போர்ட்ஸ் வேறு, போர்ட் வேறு ஆக்சுவலாக. இந்த ஐஓ பின்ஸ் தான் நீங்கள் போர்ட் ஆக்சுவலாக. ஐஓ பின்ஸ் போர்ட் 32 பின்ஸ் 4 போர்ட் இருக்கும். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. நம்ம அதை பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ பிரியா தேங்க்யூ, ரதீஷ் தேங்க்யூ, அருண்ராஜ் தேங்க்யூ, ரதீஷ், கல்பனா தேங்க்யூ, கருப்சாமி தேங்க்யூ, அண்ட் பிரியதர்ஷன் தேங்க்யூ, முகமது தேங்க்யூ, கார்த்திக், பிரதீப் குமார், இளவரசி தேங்க்யூ, அண்ட் ஜெயஸ்ரீ தேங்க்யூ, பிரசாத் தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் சம் டயக்ராம் ஆர் பிசிபி போர்ட் ஃபார் மைக்ரோ ப்ராசஸர். பிரசாத், லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் எப்படி வந்து ஒரு 8050 வச்சு நீங்கள் ஒரு எம்பெடட் சிஸ்டம் டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். PCB board diagram for PCB board for PCB board for, please give some diagram for PCB board for microprocessor. Okay, so அவங்க கொஸ்டின் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் ஆன்சர் பண்ணுறேன். லைக் ஏன்னா 85 மைக்ரோ, ஒரு செகண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிச்சிடுறேன். லைக் ஓகே, ஸோ ஒரு 8085 ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாத் கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. பிரசாத் கேட்டிருக்காரு லைக் எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8051 போர்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 82C55 லைக் 85 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து 82C55, இது 82C55. இது மெமரி ஆக்சுவலாக, இது 2 மெமரி. ஸோ இதுதான் 8085, இதான் மைக்ரோ ப்ராசஸர் ஆக்சுவலாக. நீங்கள் பார்க்குற இந்த போர்டு தான் இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் சிப் ஆக்சுவலாக. இந்த 8255 இதெல்லாமே வந்து ஜிபே ஓப்பன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் ஆக்சுவலாக, இன்டர்ஃபேஸு. அது போக மெமரிஸ் இருக்குது, டைமர்ஸ் இருக்குது. இதெல்லாமே தனித்தனி சிப்பாக இருக்கும். ஓகே, தனித்தனி சிப்பாக இருக்கும். ஸோ இதில் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. லைக் 8255 வந்து ப்ரோக்ராமபிள் ஐஓ பின்ஸ். ஓகே, ப்ரோக்ராமபிள் ஐஓ பின்ஸு. டைமர் வந்து 825354, 8254 இதெல்லாமே தனித்தனி சிப்பாக இருக்கும். யூஆர்ட்டுக்கு வந்து யூஆர்ட் நம்பர் இதில் போடலாம் ஆக்சுவலாக. 8255 யூஆர்ட் நம்பர் போடலாம். பட் இந்த மாதிரி யூஆர்ட்டுக்குன்னு ஒரு ஐசி இருக்கும், டைமருக்குன்னு ஒரு ஐசி இருக்கும். 8253, 8254ன்றது வந்து ஒரு ஐசி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, 8253 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதில் 8253 லைக் ஓகே கிளாரிட்டி தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த 3 ஐசியில், இந்த 2 ஐசியில் ஏதாவது இருக்கும் ஆக்சுவலாக. 825354 ஓகே, யூஆர்ட் சீரியல் போட்டு எல்லாமே. ஏன்னா இந்த போர்டில் வந்து லைக் இந்த போர்டில் வந்து சீரியல் போட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஆக்சுவலாக, மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, உங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் டிசைன் பண்ண எல்லாமே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு. ஆனால் இதே மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஐசியிலே உங்களுக்கு இந்த ஐசியில் பண்ணுற எல்லாமே அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே வந்துடும். ஓகே, இந்த ஆன்சர் வந்து பிரசாத்துக்கு ஆக்சுவலாக. கார்த்திகேயன் வந்து வெதர் தீஸ் ஆர் ஃபிக்ஸட் பேராமீட்டர்ஸ்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் டேட்டா ஷீட்டை நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து 8051 வந்து 8051 டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. நீங்கள் NXPலேருந்து ஐசி வாங்கலாம், நோட்டான்லேருந்து ஐசி வாங்கலாம், மைக்ரோசிப்லேருந்து ஐசி வாங்கலாம். ஸோ 8051 அது டேட்டா ஷீட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த இது இருக்கும். அது வந்து நீங்கள் ரீகான்ஃபிகர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அது சேம் தான், ஃபிக்ஸட் பேராமீட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் 8051 பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோபைட்ஸ் ராம் இருக்கும், 128 பைட்ஸ் ரேம் இருக்கும். ஓகே, ஏன்னா 16 பிட் அட்ரஸ் ஆக்சுவலாக, 16 பிட் அட்ரஸ், 8 பிட் ஐஓ போர்ட் ஜிபிஐஓ போர்ட் வந்து 4 இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 8 பின் இருக்குது ஆக்சுவலாக. 8 பிட் ஆக்சுவலாக. 2 16 பிட் டைமர்ஸ் இருக்குது. ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்குது. சீரியல் இன்டர்ஃபேஸ் எதுக்காகனா வேற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா சீரியலில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். TXD RxD பின் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் இருக்குது, 64K எக்ஸ்டர்னல் கோட் மெமரி ஸ்பேஸ் இருக்குது. டேட்டா மெமரி ஸ்பேஸ் வந்து 64K இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். 64K வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும் ஆக்சுவலாக, அதுக்கு மேலே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து 4 கிலோபைட்ஸ் ராம். இந்த ரேம் வந்து ஆன் சிப் மெமரி, 8051க்குள்ளே இருக்கிற மெமரி.
நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் மெமரி வேணும் அப்படின்னா நீங்கள் 64K நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஆன் போர்ட்லேயும் வச்சு நீங்கள் பூட் பண்ணலாம், இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து பூட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்டரப்ட் அப்படின்றது மோகன பிரசாத் வாட் இஸ் இன்டரப்ட்னு கேட்டிருக்காரு. இன்டரப்ட்ன்றது வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு நம்ம ஸ்லைடு வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்லைடு வர்றப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீரியல் போர்ட் வந்து பாலாஜி லைக் சீரியல் போர்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் கம்யூனிகேஷன். லைக் இப்போ ஒரு 82 வந்துச்சு, நீங்கள் 82 மைக்ரோ கண்ட்ரோல் வந்து ஒரு பிசியோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் தேவைப்படும். 82 வந்து இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலில் ப்ளூடூத் மாடியோட கம்யூனிகேட் பண்ணுறதுனா சீரியல் போர்ட்டில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைல கம்யூனிகேட் பண்ணலாம், I2Cயில் கம்யூனிகேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரோட்டோகால், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. ஸோ 82 வந்து லைக் சீரியல் லைக் TXD RXD பின் வச்சு ஒரு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். RS-232 போர்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இல்லைன்னா RS-232 போர்ட், சீரியல் போர்ட்டு, UART இது எல்லாமே ஒரே நேம் தான். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷன் தான். எக்ஸ்டர்னல் மெமரி இஸ் லிமிடெட். ஆமாம், ஹலீம் MCT லைக் எக்ஸ்டர்னல் மெமரி வந்து லிமிடெட். அந்த 64K எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் அது அவ்வளோதான் உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அட்ரஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு 64Kக்கு மேலே உங்களுக்கு மெமரிஸ் உங்களுக்கு வந்து இது பஸ் வராது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் 64K வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கோட் மெமரி ஸ்பேஸ். ஓகே. இன்புட் பவர் ஃபார் பாலாஜி லைக் இன்புட் பவர் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோல் 82 வந்து 5 வோல்ட் ஆக்சுவலாக. ஓகே, 5 வோல்ட். பட் சில மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் 82 மைக்ரோ நீங்கள் டிஜிட்டல் செக் பண்ணிங்கன்னா இருக்கும் 3.3 வோல்ட்டில் கூட அவங்க மைக்ரோ கண்ட்ரோல் வச்சிருக்காங்க, 82லேயே வச்சிருக்காங்க. பட் நீங்கள் டேட்டா ஷீட் பார்த்துக்கணும். பட் ஜென்ரிக்காக 82 அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் 82 நார்மலாக கிடைக்கிறது வந்து 5 வோல்ட்டு கிடைக்கும், 5 வோல்ட் 82 கிடைக்கும். பட் உங்களுக்கு 3.3 வோல்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து 3.3 வோல்ட்டுக்கு நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்கள் டிஜிகி சைட்டில் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பாலாஜிக்கு ஆக்சுவலாக IO போர்ட்னா இன்புட் அவுட்புட் போர்ட். ஆமாம், MMS இண்டஸ்ட்ரியல் இன்ஜின்ஸ் லைக் IO போர்ட்னா இன்புட் அவுட்புட் போர்ட். ஓகே. லோகேஷ் லைக் இன்டர்ன்ஷிப் ஃபண்டுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மணிக்கு நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா லைக் நான் ஒரு மெயில் ஐடி தரேன். நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு இது பண்ணிடலாம். நான் சாட்டில் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. with you fully explain about I2C and SPA. ஸோ I2C and SPA வந்து லைக் இன்னைக்கு செஷனில் வராது, பட் அப்கமிங் செஷன்ஸில் இருக்கும். பட் இந்த கோர்ஸில் அதை நம்ம கவர் பண்ணல. I2C and SPA கோபிநாத் I2C and SPA வந்து இந்த கோர்ஸில் கவர் பண்ணலாம். பட் இங்கிலீஷில் வந்து எம்ப்ராய்டரி டிரைவர் டெவலப்மெண்ட் ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து I2C and SPA வந்து ஸ்பை ப்ரோட்டோக்கால் வந்து இன்டெப்த்தாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து டே 10ல் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக இன்னைக்கு டே 11ல் இருக்கும். நீங்கள் டே 15 டே 16 நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பை ப்ரோட்டோகால் இருக்கும், I2Cயும் இருக்கும். அதில் வந்து இன்டெப்த்தாக டைமிங் டயக்ராம்ஸ் அது வந்து ARM Cortex M4ல் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து கோபிநாத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கிறிஸ்டல் நீங்கள் அதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து ராமு, அப்புறம் லைக் ரேம் ஆக்சுவலாக 64K கிலோபைட் பஸ் எக்ஸ்பான்ஷன் கண்ட்ரோலு, அப்புறம் ப்ரோக்ராமல் ஐபோ, அப்புறம் 2 16-bit டைமர்ஸ் ஈவென்ட் கவுண்டர்ஸ், அப்புறம் லைக் சீரியல் போர்ட்ஸ் ஆக்சுவலாக சீரியல் போர்ட்ஸ். ஸோ இதான் ஆக்சுவலாக வந்து அதுக்கான பிளாக் டயக்ராம். CPU இருக்கும், ஆசிலேட்டர் இருக்கும். நீங்கள் கிளாக் சோர்ஸ் வந்து 4 to 30 MHz வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். 11.092 வந்து மேக்ஸ் எல்லாத்துக்கும் ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுறது. பட் 4 to 30 MHz வரைக்கும் அதை கொடுத்துக்கலாம். ஓகே. பஸ் கண்ட்ரோலு, 4 IO போர்ட்ஸு, சீரியல் போர்ட்ஸ் TXD and RXD, டைமர் 0 டைமர் 1 அண்ட் ஆன்சிப் ரேமு. ஸோ இதுதான் பிளாக் டயக்ராம், மைக்ரோ கண்ட்ரோலர் பிளாக் டயக்ராமு. ஸோ பின் டீட்டெயில்ஸ் நீங்கள் 82 பின் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் போர்ட் 0 இருக்கும். போர்ட் 0 வந்து லைக் டெடிகேட்டட் GPIO. ஓகே. டெடிகேட்டட் GPIOன்றது வந்து அதை வந்து நீங்கள் இன்புட் அவுட்புட்டுக்கு டெடிகேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் 1. போர்ட் 3 வந்து மல்டிப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னா அது GPIOவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இன்புட்டும் அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து வேற ஒரு அல்டர்னேட் ஃபங்க்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக. அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ TXD RXDன்றது வந்து ஒரு அல்டர்னேட் ஃபங்க்ஷன். சீரியல் போர்ட் பின்னாவும் ஆக்ட் ஆகும். INT0 INT1 வந்து இன்டரப்ட் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ்க்கு. ஸோ அது இன்டரப்ட் பின்னாவும் ஆக்ட் ஆகும். டைமர் இது T0 வந்து டைமர்ஸ் ஆக்சுவலாக டைமர்ஸ். அப்புறம் ரைட் அட்ரஸ் ஸ்டோப், ரீட் அட்ரஸ் ஸ்டோப் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு. ஸோ இது வந்து மல்டிப்ளெக்ஸ்டு. போர்ட் 3 வந்து லைக் மல்டிப்ளெக்ஸ்டு. போர்ட் 0வும் போர்ட் 2வும் GPIOs,
அதில் அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து போர்ட் 0 வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ்ஸும் இருக்குது, டேட்டா பஸ் இருக்குது. நீங்கள் ஏஐலி யூஸ் பண்ணி நீங்கள் அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் தனியாக டேட்டா தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். லாட்ச் எனேபிள் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். இஏ பின் வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து நீங்கள் கோடை பூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இஏ பின் தேவைப்படும். இஏ பின்னும் பீசன்னும் தேவைப்படும். ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிளும் இஏ பின்னும் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து நீங்கள் கோடை நீங்கள் பூட் பண்ணுறீங்க, இல்லை எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பின்னும் தேவைப்படும். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இஏ பின்னை வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் இது பண்ணி விசிசிக்கு வந்து ஒரு புல்லப் கொடுத்து விட்டுறலாம் ஆக்சுவலாக. ஸோ 2.7. ஓகே, ஸோ இந்த பின் டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்எல் 1 எக்ஸ்எல் 2ல வந்து நீங்கள் கிறிஸ்டலில் கனெக்ட் பண்ணணும். விசிசி கிரவுண்டில் வந்து விசிசியில் வந்து 5 வோல்ட் கொடுக்குறீங்க, கிரவுண்டில் வந்து கிரவுண்ட் பின் கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த பின் டீடைல்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். பின் டீடைல்ஸ் கிளியராக இருக்குன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. 8051ல லைக் பின் டீடைல்ஸ் வந்து கிளியர்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். பிரதீப் குமார் வந்து வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டரப்ட்னு கேட்குறாரு. லைக் இன்டரப்ட்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் ஆக்சுவலாக, ஏன்னா இன்டரப்ட் நம்ம ஸ்லைடு வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இப்போ லைக் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து லைக் பெரிஃபரல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லைக் சீரியல் யூஆர்ட்ன்றது ஒரு பெரிஃபரல் ஆக்சுவலாக, கேன்றது ஒரு பெரிஃபரல் ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து இன்னொரு ஒரு சென்சர்ஸோடையோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோ நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ அந்த இதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ், லைக் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. பெரிஃபரல் சீரியல் போர்ட்டில் பண்ணலாம், ஸ்பைல பண்ணலாம், I2Cல பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெரிஃபரல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ கவியரசன் ரிப்பீட் கேட்குறாரு, கார்த்திக் ரிப்பீட் கேட்குறாரு, ஓகே, சந்தோஷ் ரிப்பீட் கேட்குறாரு. ஸோ நான் இந்த பின் டீடைல்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 8051ல வந்து போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ட் இருக்கும் ஆக்சுவலாக. இதில் இருக்க எல்லா பின்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் ஆக்சுவலாக. இதில் போர்ட் 1 வந்து டெடிகேட்டட் ஐஓ. ஓகே, டெடிகேட்டட்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸ், அதில் வந்து எந்த ஒரு மிக்சட் பின்ஸும் இருக்காது, அல்டர்னேட் ஃபங்க்ஷன் பின்ஸ் எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக போர்ட் 1ல. போர்ட் 3 வந்து அது வந்து லைக் மல்டிப்ளெக்ஸிங் ஆக்சுவலாக, மல்டிப்ளெக்ஸ்டாக இருக்கும். லைக் அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும், அது ஜிபேவும் ஆக்ட் ஆகும், அட் த சேம் டைம் வந்து சீரியல் போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்டரப்ட்ஸ் இருக்கும், இன்டரப்ட்ஸு, டைமர்ஸு, அப்புறம் ரீட் அட்ரஸ் ஸ்ட்ரோக், ரைட் அட்ரஸ் ஸ்ட்ரோக் எக்ஸ்டர்னல் மெமரிக்காக ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து மல்டிப்ளெக்ஸ் போர்ட் 3. உங்களுக்கு நீங்கள் வேண்டியபடி நீங்கள் அந்த ரெஜிஸ்டரில் நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் சீரியல் போர்ட் வேணும்னா சீரியல் போர்ட்டுக்கான ரெஜிஸ்டர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது அதில் பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்டர் மூலமாக பண்ணிக்கலாம். எக்ஸ்எல் 1 எக்ஸ்எல் 2ல வந்து நீங்கள் கிறிஸ்டல் கொடுக்குறது ஆக்சுவலாக, இன்புட் கொடுக்குறது. போர்ட் 0ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 0 போர்ட் 2 அப்படி போர்ட் 0லையும் போர்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா ரீட் அட்ரஸ் லைக் அட்ரஸும் டேட்டாவும் கலந்துருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏலி வச்சு நீங்கள் பிரிச்சுக்கலாம். அட்ரஸ் லாட்ச் எனேபிள் வச்சு நீங்கள் வந்து அட்ரஸ் தனியாக டேட்டாவும் தனியாக நீங்கள் எப்போ அட்ரஸ் வருது எப்போ டேட்டா வருதுன்ற ஏலி வச்சு நீங்கள் சிக்னல்ஸ் வச்சு பிரிச்சுக்கலாம். இந்த இஏ பின்னும் பீசன் பின்னும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து நீங்கள் பூட் பண்ணணும், ப்ரோக்ராம் நீங்கள் பூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இஏ பின் தேவைப்படும் ஆக்சுவலாக. இல்லை எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பீசன் ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள், உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிளும் இஏ பின்னும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து 8051 பின் டிஸ்கிரிப்ஷன்ஸு. ஓகே, ஸோ 30 வந்து லைக் ஏஎல்இ ஆக்சுவலாக அட்ரஸ் லாட்ச் எனேபிள்னா இப்போ வந்து லைக் பின் ஒய் வி யூஸ் எக்ஸ்எல் 1 எக்ஸ்எல் 2 வந்து ஆக்சுவலாக அதில் தான் வந்து கிறிஸ்டல் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக. கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணால் தான் அது வந்து மிஷின் சைக்கிள் சப்ளை பண்ணும் ஆக்சுவலாக. அந்த கிறிஸ்டல் தான் ஹார்ட் ஆஃப் தி மைக்ரோ கண்ட்ரோலர். எல்லா இதுக்கும் அந்த கிறிஸ்டலை பொறுத்தா மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பீட் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் வந்து 25 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 100 மெகாஹெர்ட்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், 25 மெகாஹெர்ட்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஸ்பீடு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அந்த கிறிஸ்டல் தான். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 25 மெகாஹெர்ட்ஸ் 10 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் இன்புட்டாக கொடுப்பாங்க. அதை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து சில சமயம் பிஎல்எல் இருக்கும். இப்போ 8051 வந்து பிஎல்எல் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து பிஎல்எல் இருக்கும் ஆக்சுவலாக, ஃபேஸ் லாக் லூப் இருக்கும். அந்த ஃபேஸ் லாக் லூப்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிறிஸ்டலை வந்து லைக் ஆம்பிளிஃபை பண்ணிக்கிறவாங்க ஆக்சுவலாக, மல்டிப்ளை பண்ணிக்கிறவாங்க. லைக் 4 மெகாஹெர்ட்ஸ் நீங்கள் இன்புட் கிறிஸ்டல் கொடுத்தா கூட அதை 100 மெகாஹெர்ட்ஸ்க்கு அவங்க வந்து ரன் பண்ணிக்கிறவாங்க ஆக்சுவலாக. மல்டிப்ளையர் இருக்கும், டிவைடர் இருக்கும். ஸோ 100 மெகாஹெர்ட்ஸ்க்கு அவங்க கிளாக் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாக்கை பேஸ் பண்ணி தான் அந்த மெஷின் சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டை நீங்கள் இது பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிளை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்எல் 1 எக்ஸ்எல் 2 தான் லைக் ஹார்ட் ஆஃப் தி லைக் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரீசெட்டை கரெக்டாக வைக்கணும். அப்புறம் எக்ஸ்எல் 1 விசிசி கிரவுண்ட் கொடுக்கணும், கிறிஸ்டலை கரெக்டாக கொடுக்கணும்,
ரீசெட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தீங்கனாலே மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு பூட் ஆகி உங்களுக்கு ரன் ஆகும் ஆக்சுவலாக. இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் இஏ பின்னை கரெக்டாக கொடுக்கணும். இஏ பின்னை வந்து லைக் எங்கேருந்து ப்ரோக்ராம் பூட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லணும். லைக் ஆன்சிப் மெமரிலேருந்து ப்ரோக்ராம் பூட் ஆக போதா இல்லை எக்ஸ்டர்னல் மெமரிலேருந்து ப்ரோக்ராம் பூட் ஆக போதா அப்படின்றதா. ஓகே, ஸோ இமேஜ் நாட் கிளியர் லைக் மதியம் லைக் எலங்கோவன் லைக் இந்த 851 பின் லைக் பின் டீடைல்ஸ் வந்து லைக் கூகுள் நிறைய கிடைக்கும். பின் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கிளாரிட்டி வேணும் நீங்கள் அதை இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. 11.092 மெகாஹெர்ட்ஸ் வந்து நார்மலி யூஸ்டு லைக் பாட்டா கேமிங் லைக் 11.092 மெகாஹெர்ட்ஸ் வந்து நார்மலி யூஸ்டு. ஓகே, ஸோ சிபியூ ரிஜிஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேட்டர் இருக்கும், 8-bit அக்குமுலேட்டர், பி ரிஜிஸ்டர் லைக் அப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டு, ஸ்டாக் பாயிண்டரு, ப்ரோக்ராம் கவுண்டரு, டேட்டா பாயிண்டரு, 16-bit டேட்டா பாயிண்டரு. ஓகே, இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து ப்ரோக்ராம் கவுண்டரில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக. ஸ்டாக் பாயிண்டர் வந்து லைக் ஒன்ஸ் ஒரு இன்டரப்ட் வருது அப்படின்னா லைக் உங்களுக்கு அந்த கரண்ட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் கரண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்கு போயிடும். ஒன்ஸ் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் வந்த உடனே லைக் அந்த ஸ்டாக் பாயிண்டர்லேருந்து உங்களுக்கு திருப்பி பாப்அப் பண்ணிக்கிறோம். புஷ் பாப்னு சொல்லி 2 இது இருக்கும். புஷ் வந்து லைக் இன்டரப்ட் வந்தோடனே சர்வீஸ் ரொட்டீன் போகிறதுக்கு, சர்வீஸ் ரொட்டீன்லேருந்து திருப்பி வந்தோடனே பாப் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸை நீங்கள் திருப்பி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு அடுத்த அப்கமிங் ஸ்லைடில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் ஆக்சுவலாக லைக் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ், டைமருக்கான ரெஜிஸ்டர்ஸ், சீரியல் போர்ட்டுக்கான ரெஜிஸ்டர்ஸ், இன்டரப்ட்டுக்கான ரெஜிஸ்டர்ஸ், இது எல்லாமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கோடு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஆர்ட்டில் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி தான் வந்து கோடு எழுதணும் ஆக்சுவலாக. ஒவ்வொன்றுக்குமே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். லைக் டைமர்ஸ்க்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், சீரியல் போர்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், இன்டரப்ட்ஸ்க்கு வந்து வெக்டர் டேபிள் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ரெஜிஸ்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடு எழுதுறோம். அந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்லி மெமரி மேப்பில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் மெமரி மேப்பில் வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸோட இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரி மேப் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது கோடிங்கில் பண்ணுறப்ப நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். ஸோ இது வரைக்கும் கிளியர் அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இல்லை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர்ஸ்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா லைக் 8-bit மெமரி ஸ்பேஸ் தான் ஆக்சுவலாக. அந்த மெமரி ஸ்பேஸில் தான் உங்களுக்கு அது ஸ்டோர் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஒவ்வொரு ரிஜிஸ்டருக்குமே மெமரி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி மேப்பில் அந்த மெமரி அட்ரஸில் தான் அந்த ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து லைக் இப்போ அந்த மெமரி ஸ்பேஸில் போயிட்டு நீங்கள் அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. 8-bitனா 8-bit டேட்டா வந்து அதில் இருக்கும். அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. அது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் லைக் அடுத்து என்ன அட்ரஸ் போகுது அப்படின்றது. ஏன்னா மைக்ரோ ப்ரோக்ராம் மெமரியில் ஃபுல்லாகவே எல்லாமே மெமரியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ரிஜிஸ்டர்ஸ் வந்து பி ரிஜிஸ்டர், ஏ ரிஜிஸ்டர் இருக்காது. பட் அது ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, மெமரி லொக்கேஷன்லேருந்து தான் இது பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 00லேருந்து 0FF வரைக்கும் லைக் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஸ்லைடு மறைக்குது அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 00லேருந்து FF வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ்லேருந்து எண்டிங் அட்ரஸ் வரைக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 00லேருந்து 1F வரைக்கும் லைக் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் பிட் அட்ரஸபிள் வேல்யூ இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 128 RAM ஆக்சுவலாக. இது மெமரிஸ் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு 80லேருந்து FF வரைக்கும். ஸோ மெமரி மேப் வந்து முக்கியம். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மெமரி மேப் இருக்கும். ஏன்னா மெமரி மேப்பில் வச்சு நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் மெமரி ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மெமரியிலேருந்து வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்ஸ் ஆஃப் 8051 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போர்ட். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. போர்ட் 0 வந்து டூயல் பர்பஸ் போர்ட் ஆக்சுவலாக. போர்ட் 0 வந்து டூயல் பர்பஸ் போர்ட். டூயல் பர்பஸ் போர்ட்ன்றது ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த போர்ட்டுக்கு மட்டும் இந்த போர்ட் 0க்கு மட்டும் ஓப்பன் ட்ரெயின் ஆக்சுவலாக. ஓப்பன் ட்ரெயின்னா அதில் வந்து புல்லப் ரெசிஸ்டர் கிடையாது ஆக்சுவலாக. சாரி, இந்த போர்ட் 0ல் மட்டும்
இந்த போர்ட் 0 வந்து ஓப்பன் ட்ரெயின் அப்படின்னா அதில் ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கும். ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், இன்னொன்று வந்து லைக் இம்பிடன்ஸ் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும். ஹை இம்பிடன்ஸ்னா ஃப்ளக்சுவேஷன் ஸ்டேட் இருக்கும், 0க்கும் 1க்கும். அது ஒன் ஸ்டேட் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு புல்லப் ரெசிஸ்டர் போடணும். போர்ட் 0க்கு மட்டும் ஒரு புல்லப் ரெசிஸ்டர் போடணும். ஒரு 10K ஓம் புல்லப் ரெசிஸ்டர் போடணும். ஏன்னா அது வந்து போர்ட் 0 வந்து ஓப்பன் ட்ரெயின். எதுக்காக ஓப்பன் ட்ரெயின் வச்சிருக்காங்க அப்படின்னா சில இதில் வந்து லைக் சில அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இப்போ I2C இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ட்ரெயின் தேவைப்படும். ஓப்பன் ட்ரெயின் ஜிபிஓஸ் தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அதுக்காக ஓப்பன் ட்ரெயின் வந்து அவங்க ஓப்பன் ட்ரெயின் கான்செப்ட் வச்சுருக்காங்க. பட் இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஜிபிஐஓவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 10K ஓம் புல்லப் ரெசிஸ்டர் போட்டு நீங்கள் வந்து புல்லப் பண்ணிக்கிறணும். புல்லப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஜிபிஐஓ யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கும். ஒன்று கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கும், லைக் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். அடுத்த ஸ்டேட் வந்து ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் வந்து எப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ போர்ட் 0 வந்து டுவெல் பர்பஸ் போர்ட் ஆக்சுவலாக. ஸோ டுவெல் பர்பஸ் போர்ட்டும் ஒன்று ஜிபிஐஓவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அட்ரஸ் பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் போட்டாவும் இருக்கும், ப்ளஸ் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலாக. ஸோ போர்ட் 0 மட்டும் எப்பயுமே ஒரு புல்லப் ரெசிஸ்டர் 10K போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே. போர்ட் 1 வந்து டெடிகேட்டட் ஐஓ போட்டு. ஸோ ரீசெட் பண்ண உடனே அது அவுட்புட் போட்டால் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து லைக் இன்புட் போட்டால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 வந்து போர்ட் 1, போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 வந்து எகைன் டுவெல் பர்பஸ் போர்ட் ஆக்சுவலாக. போர்ட் 0 அண்ட் போர்ட் 2. போர்ட் 3 வந்து லைக் இதுவும் டுவெல் பர்பஸ் போர்ட் தான், பட் அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே. இது வந்து அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் இருக்கும் ஆக்சுவலாக. போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 இது எல்லாமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ போர்ட் 3.1 வந்து RxD TXD. இது வந்து ரிசீவ் டேட்டா. RxD வந்து ஒரு சீரியல் போர்ட்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு, TXD வந்து ஒரு சீரியல் போர்ட்லேருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. INT0 வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 ஆக்சுவலாக. இன்டரப்ட் பற்றி நான் அப்கமிங் ஸ்லைடில் சொல்கிறேன். இது டைமர்ஸ் ஆக்சுவலாக, டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். இந்த டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிலே ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி டிலே ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். கவுண்டர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் வச்சுருக்கீங்க. அந்த சென்சாரை வச்சு நீங்கள் வந்து இப்போ ரொட்டேஷனை கவுண்ட் பண்ணணும், இல்லை வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கவுண்டர் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. எக்ஸ்டர்னல் இன்புட் கவுண்டர் யூஸ் பண்ணலாம். T0 T1 எக்ஸ்டர்னல். இது வந்து ரைட் அட்ரஸ் ஸ்டோப், இது வந்து ரீட் அட்ரஸ் ஸ்டோப் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணுறது. இது வந்து அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ், P3யோட அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக. இது நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம். ஸோ ஜமீர் வந்து லைக் வாட் இஸ் மீன் பை புல்லப் ரெசிஸ்டர்னு கேட்குற ஆக்சுவலாக. இப்போ புல்லப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிசியோட டைப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் புல் டவுன் சொல்லி ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக. புல்லப் ரெசிஸ்டர், புல் டவுன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டோட டைப் ஆகும். புல்லப் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லைக் பிசிசியோட கனெக்ட் ஆயிருக்கும் ஆக்சுவலாக. அதை வந்து நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ புல்லப் நீங்கள் ஆக்சுவலாக புல்லப்பும் புல் டவுன் ரெசிஸ்டரும் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக தெரியணும் அப்படின்னா லைக் இப்போ பேண்டெக் சொல்யூஷன்ஸோட சேனலில் வந்து லைக் எம்பெடட் டிரைவர் டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதில் வந்து டே 7 வந்து புல்லப்பும் ஓப்பன் ட்ரெயின், புல்லப் ரெசிஸ்டர், புல் டவுன் ரெசிஸ்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். லைக் மாஸ்ஃபெட்டை வச்சு கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது அட்டன் பண்ணுங்க ஆக்சுவலாக. அது வந்து 30 days இருக்கும். அது வீடியோ வந்து நம்ம இன்னும் ஹைட் பண்ணல ஆக்சுவலாக, ஓப்பனில் தான் இருக்கு இன்னும். அந்த வீடியோ கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த புல் டவுன் ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஓப்பன் ட்ரெயின் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியும். ஓகே. ஸோ டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸில் வந்து லைக் 8051 வந்து 2 டைமர் இருக்குது. லைக் டைமர் வந்து டிலே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதோட கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம 8051 நம்ம கொடுக்குற கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி தான் எடுத்துக்கிறோம். வச்சுட்டு நீங்கள் வந்து டிலே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். லைக் ப்ரோக்ராமில் டிலே தேவைப்படுது அப்படின்னா டிலே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, டைமிங் கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதுக்கு ரிஜிஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைமர் 0, டைமர் 1 2 16-bit டைமர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்போ லைக் டீட்டெயிலாக பார்ப்போம். லைக் 8-bit மோட் ரிஜிஸ்டர், லைக் TMOD ரிஜிஸ்டர் என்ன, TCON ரிஜிஸ்டர் என்ன, TL1, TH1, TL0. ஏன்னா இது 16-bit ஆக்சுவலாக, ஆனால் 8-bit ஆக்சுவலாக. 8-bit வந்து 8-bit. ஸோ அதனால் வந்து 2 8-bit ரிஜிஸ்டர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த 16-bit டைமரை கொண்டு வரதுக்கு. லைக் TL1 ரிஜிஸ்டர், TH1 ரிஜிஸ்டர், TL0, TH0ன்னு சொல்லிட்டு. ஸோ டைமர் 0க்கும் டைமர் 1க்கும். ஓகே. ஸோ டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸு
டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் லைக் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸில் நீங்கள் சுவிட்ச் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டைமர் மோட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. டைமர் மோட்ஸில் வந்து எப்படின்னா இப்போ 80 வந்து 13 பிட் டைமரும் 13 பிட் டைமர் மோட் இருக்குது, 16 பிட் டைமர் மோட் இருக்குது, 16 பிட் 8 பிட் ஆட்டோ ரீலோட் மோட் இருக்குது, அது போக ஸ்பிட் டைமர் மோட் இருக்குது. ஓகே, ஸோ டைமர் மோட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கடுத்து RxD அண்ட் TXD பின் வந்து லைக் சீரியல் போர்ட் கம்யூனிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிசியோட நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து டிரைவர் தேவைப்படும். Max 232 அப்படின்ற ஒரு டிரைவர் தேவைப்படும் RxD அண்ட் TXDக்கு வந்து ஆக்சுவலாக. ஸோ டிரைவர் லைக் ஏன்னா இதில் இருக்க வோல்டேஜ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 85 இருக்க வோல்டேஜ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் 0 வந்து 0 வோல்ட், லாஜிக் 1 வந்து 5 வோல்ட்டில் வரும். பட் உங்களுக்கு RS-232 லெவல் பார்த்தீங்கன்னா லாஜிக் 0 வந்து லைக் +3 +25 வோல்ட்டு, லாஜிக் 1 வந்து -3 -25 வோல்ட். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து லெவல் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் Max 232. இப்போ உங்களுக்கு லைக் 3.3 வோல்ட் லைக் இப்போ இதே இது ARM மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து 82 நீங்கள் 5 வோல்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Max 232. இதே நீங்கள் 3.3 வோல்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Max 3232 தேவைப்படும் ஆக்சுவலாக. Max 3232 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 850 வந்து நீங்கள் 3.3 வோல்ட் 851 இல்லை ARM வந்து 3.3 வோல்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் Max 3232 லெவல் டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ TTL லெவலில் வந்து RS-232 லெவலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ சீரியல் போர்ட் ஜென்ரலாக ஒரு 851 இருந்துச்சு அப்படின்னா லைக் அந்த சீரியல் போர்ட்டை வந்து நீங்கள் இந்த கன்வெர்ட்டர் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். பட் சில மாடியூல்ஸ் இப்போ ப்ளூடூத் மாடியூல் வைஃபை மாடியூல்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்கலாம் ஆக்சுவலாக. டைரெக்டாக TXD to RxD இப்போ லெவல் இந்த Max 232 இருக்குன்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ பிசியில் இன்டர்ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி பிசியில் இன்டர்ஃபேஸ் பண்ணணும், அந்த பக்கம் RS-232 லெவலில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த Max 232 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக TTL to TTL கனெக்ட் பண்ணலாம். TTL to TTL டிரான்சிஸ்டர் லாஜிக், TTL to TTLன்றது டிரான்சிஸ்டர் லாஜிக். ஓகே, ஸோ இது வந்து UART ரெஜிஸ்டர் ஆக்சுவலாக. இப்போ சீரியல் போர்ட் மோட் ஸ்பெசிஃபை பண்ணுறது, பாட் ரேட் செட் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து UART சீரியல் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆக்சுவலாக. UART வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டிரான்ஸ்மிட்டிங் இருக்கும், டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃப்ளாக், ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக், டிரான்ஸ்மிட்டிங். நீங்கள் ஜென்ரலுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங்கை தூக்கி TXD தூக்கி RxD கொடுத்துருவாங்க, RxD தூக்கி TXD கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக, டேட்டா கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு டிவைஸ் 851 இருக்குது, அந்த பக்கம் இன்னொரு 851 இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் பாட் ரேட்டில் கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுக்கு பாட் ரேட் வந்து ஏன்னா UARTல வந்து கிளாக் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ரெண்டுமே சேம் பாட் ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். லைக் 9 பாட் ரேட் அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட், லைக் 9600 பாட் ரேட்டு இல்லை 1,15,200 பாட் ரேட்டு. ஸோ அந்த பாட் ரேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பாட் ரேட் செட் பண்ணுறது ப்ளஸ் வந்து இன்டரப்ட் வருது. இப்போ ஒரு திடீர்னு ஒரு டேட்டா வருது அப்படின்னா இன்டரப்ட் ஃப்ளாக் செட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ ரிசீவ் ஃப்ளாக் செட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளாக் டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃப்ளாக், ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக் வச்சு தான் நம்ம வந்து டேட்டா வந்திருக்கா இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து லைக் இது பண்ணுவோம். ஸோ 851 இன்டரப்ட்ஸ் லைக் 851 இன்டரப்ட்ஸ் வந்து லைக் இன்டரப்ட் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கோம், டக்குன்னு யாராவது பெல் அடிக்கிறாங்க, பெல் அடிச்சோன்னே என்ன பண்ணுவோம், டிவியை வந்து பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போய் கதவை திறந்து ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி வந்து உட்காந்து டிவி பார்க்குறோம். ஸோ லைக் இதுதான் ஆக்சுவலாக இன்டரப்ட். அதாவது ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து ஒரு இன்டரப்ட் ஒரு ப்ரையாரிட்டி டாஸ்க் வரும். அந்த ப்ரையாரிட்டி டாஸ்க் வந்து ஒரு இன்டரப்டாக வரும். அந்த இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸர் கரண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க டாஸ்க்கை நிறுத்திட்டு அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் போயிடும். இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனில் போயிட்டு அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் முடித்த உடனே திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும் ஆக்சுவலாக. ரொட்டீன் திருப்பி அதை எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த இடத்துல வந்து திருப்பி வந்து லைக் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் இன்டரப்ட் ஆக்சுவலாக. இந்த இன்டரப்டில் வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாய்லரில் வந்து லைக் டெம்பரேச்சர் சென்சருக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. டெம்பரேச்சர் சென்சர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி ப்ரையாரிட்டி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 இன்டரப்டில் வந்து இன்டரப்ட் சோர்ஸஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் இருக்கும். அந்த இன்டரப்டில் எது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக.
ஸோ அந்த ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வர்றப்ப லைக் அது மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அந்த ப்ராசஸை நிறுத்திட்டு அந்த ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டுக்கு போயிடும். இப்போ ப்ரையாரிட்டி இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு ஹை ப்ரையாரிட்டி வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ரையாரிட்டியோட இன்னொரு ஹை ப்ரையாரிட்டி வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நெஸ்டட் இன்டரப்ட்ஸ் ஆக்சுவலாக. ஒரு இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்குள்ளே இருக்கிறப்ப இன்னொரு இன்டரப்ட் வர்றது ஆக்சுவலாக வந்துச்சுன்னா அதுக்கு சர்வீஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஸோ அந்த மாதிரி நெஸ்டட் இன்டரப்ட்ஸும் பாசிபிள் ஆக்சுவலாக. ஸோ சர்வீஸ் வந்து லைக் போலிங் அப்படின்றது வந்து லைக் சர்வீஸ் வேணுமான்னு கேட்கும். சர்வீஸ் வேணும் அப்படின்னா அந்த டிவைஸ் அந்த சர்வீஸ் அந்த ரொட்டீன் வந்து சர்வீஸ் எடுத்துக்கிறோம். இன்டரப்ட் வந்து லைக் ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இன்டரப்ட் பண்ணி அதோட மைக்ரோ கண்ட்ரோலோட இதை வந்து கேட்கும் ஆக்சுவலாக. மைக்ரோ கண்ட்ரோல் லைக் சர்வீஸ் ரொட்டீன் லைக் அதோட டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இன்டரப்ட். லைக் இப்போ இன்டரப்ட்ஸ் கிளியராக இருக்கா? கிளியராக இருந்தால் கிளியர்னு டைப் பண்ணுங்க. இன்டரப்ட்ஸ் கிளியராக இருக்கா? இன்டரப்ட்ஸ் லைக் ஸோ இதெல்லாம் லைக் எக்ஸ்டர்னல். இப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் INT0 டைமர் இன்டரப்ட் இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 INT1 டைமர் இன்டரப்ட், சீரியல் கம்யூனிகேஷன் இன்டரப்ட்ஸ். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் ஹையா லோவா அப்படின்றத வந்து IP ரெஜிஸ்டர் மூலமாக நீங்கள் வந்து அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இன்டரப்டோட ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது வந்து IP ரெஜிஸ்டர் மூலமாக நீங்கள் எதுக்கு வந்து ஹை கொடுக்கணும் எதுக்கு லோ கொடுக்கணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். யூசர் கான்ஃபிகரபிள் ஆக்சுவலாக. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ். இன்டரப்ட் வெக்டர்ஸ் ஆக்சுவலாக என்ன இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வெக்டர் 003H. இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் நம்ம அந்த எழுதி வச்சிருக்க C கோடோட ஃபர்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹேண்ட்லர் இருக்கும். ஹேண்ட்லர் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோடு ஆக்சுவலாக, ஒரு C கோடு. இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட C கோடு. அதாவது இந்த இன்டரப்ட் வந்துச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அதுதான் ஹேண்ட்லர் ஆக்சுவலாக. அந்த ஹேண்ட்லரோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கும். அதான் இன்டரப்ட் வெக்டர். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 வந்துச்சுன்னா, டைமர் 0 ஓவர்ஃப்ளோ இந்த இன்டரப்ட் வந்துச்சுன்னா இந்த மெமரி லொக்கேஷனில் தான் அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைமர் ஓவர்ஃப்ளோ வருது அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகும். இந்த லொக்கேஷனில் போயிட்டு இந்த லொக்கேஷனில் என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ்க்கு ரீடைரக்ட் ஆகி அந்த அட்ரஸில் இருக்க கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 வந்துச்சு அப்படின்னா இந்த அட்ரஸில் போயிட்டு இந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற இன்னொரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான அட்ரஸ் ஆக்சுவலாக. அதில் இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இன்டரப்ட் வெக்டர்ஸ் ஆக்சுவலாக. ஒவ்வொரு இன்டரப்ட்டுக்கும் வந்து அதாவது அதோட இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்கு ஒவ்வொரு இன்டரப்ட்டுக்கும் ஒரு மெமரி இருக்கும். அந்த மெமரியில் வந்து அதோட இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனோட ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை எக்ஸிக்யூட் அந்த ஃபங்க்ஷன் அந்த 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 அட்ரஸை வந்து லைக் ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து லைக் இதுலேருந்து எடுத்து அதை லோட் பண்ணி விடும். ஸோ அதான் இன்டரப்ட் வெக்டர்ஸ். அப்புறம் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி, நெஸ்டட் இன்டரப்ட் வந்து ஒரு லோ ப்ரையாரிட்டி இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து இன்னொரு ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்துச்சுன்னா அந்த லோ ப்ரையாரிட்டி அது வந்து ஹோல்டில் போட்டு திருப்பி ஹை ப்ரையாரிட்டிக்கு போயிடும். ஹை ப்ரையாரிட்டி முடிஞ்சு லோ ப்ரையாரிட்டிக்கு வரும். லோ ப்ரையாரிட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் மெயின் சப்ரோட்டினுக்கு வரும். இது வந்து நெஸ்டட் இன்டரப்ட்ஸ். ஓகே, ஸோ இன்டரப்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் வந்து எம்பெடட் சிஸ்டம் டிசைன் முடிச்சிடலாம். லைக் 82 இந்த போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ பாலச்சந்திரன், இமானுவேல், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த போர்டு 82 போர்டு இந்த ஸ்கெமாட்டிக் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த ஸ்கெமாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம 7க்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 82 போர்டில் வந்து இது வந்து பவர் சப்ளை யூனிட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DC ஜாக்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. DC ஜாக் நீங்கள் அடாப்டர் இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது.
இது எதுக்காகனா இப்போ வந்து ஏசி அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து உங்களுக்கு டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ 9 வோல்ட் அடாப்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் 7805 ரெகுலேட்டர் இருக்குது. ப்ளஸ் சுவிட்ச் உங்களுக்கு யூஎஸ்பி மோடு வேணும்னா யூஎஸ்பி மோடில் சுவிட்ச் பண்ணிக்கலாம். லைக் பவர் இது வந்து எல்இடி வந்து ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே, லைக் இந்த பவர் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இண்டிகேஷனுக்கு எல்இடி. அதுக்கான கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஆக்சுவலாக இது எல்லாமே லைக் கெப்பாசிட்டர், லைக் டீகப்ளிங் பஸ், லைக் நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது பவர் சப்ளை யூனிட். இது வந்து யூஎஸ்பி டு யூவாட் ஆக்சுவலாக. யூஎஸ்பி டு யூவாட் வந்து லைக் FT232, அது வந்து சீரியல் கன்வெர்ட்டர் ஆக்சுவலாக. யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர். இது நார்மல் சீரியல் கன்வெர்ட்டர், லைக் சீரியல் போட்டு RS232 சீரியல் கன்வெர்ட்டர். ஸோ இது ரீசெட் சுவிட்ச் ஆக்சுவலாக. ரீசெட் சுவிட்ச், அப்புறம் இன்டரப்ட்ஸ், இது எல்லாமே பாக்ஸ் கனெக்டர்ஸ் ஆக்சுவலாக. பாக்ஸ் கனெக்டர், இது ஜிப் சாக்கெட் ஆக்சுவலாக. ஜிப் சாக்கெட் இது வந்து கிறிஸ்டல், இது அதுக்கான கெப்பாசிட்டர் ஆக்சுவலாக. கிறிஸ்டல் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இது பாக்ஸ் கனெக்டர். ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 82 வந்து ஸ்கிமேட்டிக் சிம்பிள் நீங்கள் டேட்டா ஷீட்லேருந்து பின் டீடைல்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக் சிம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து பவர் சப்ளை டிசைன் தான் நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. நீங்கள் அதாவது 9 வோல்ட் போட்டு 9 வோல்ட் கொடுக்குறீங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, இன்கேஸ் ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசியாக வரும். டிசி யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது வாட்டுக்காக இருக்கும். லைக் 7805 ரெகுலேட்டர் கொடுக்குறீங்க. 7805 ரெகுலேட்டர்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து லைக் 5 வோல்ட் கிடைக்கும். ஸோ 5 வோல்ட், இது கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் இந்த இது. ஓகே, ஸோ 0.1 மைக்ரோஃபராட் 100 மைக்ரோஃபராட் வந்து லைக் ரிப்பில் கம்மி பண்ணுறது ஆக்சுவலாக. பட் இது இல்லை, வெறும் 0.1 மைக்ரோஃபராட் போடுறதா கூட நீங்கள் போடலாம் ஆக்சுவலாக. ஸ்டில் இட் வில் ஒர்க். லைக் ஒர்க்காகமாக போகணும்னு கிடையாது, இது ரிப்பில் கம்மி பண்ணும் அவ்வளோதான். மற்றபடி லைக் நீங்கள் இந்த கெப்பாசிட்டிஸ் ரெண்டுமே போடலைன்னா கூட, பட் இந்த 470 மைக்ரோஃபராட் இந்த பக்கம் 0.1 மைக்ரோஃபராட், லைக் இந்த 100 மைக்ரோஃபராட் போடணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ 0.1 மைக்ரோஃபராட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் VCC கிரவுண்டிங் கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து VCC கிரவுண்டிங் கனெக்ட் பண்ணிடணும். செகண்ட் வந்து லைக் ரீசெட் ஆக்சுவலாக. ரீசெட்டில் வந்து லைக் இது ரீசெட்டுக்கான சர்க்யூட், இது ரெக்கமெண்டட் சர்க்யூட் ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் டேட்டா ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சர்க்யூட் வந்து டேட்டா ஷீட்டில் எடுத்துக்கலாம். இது எப்பயுமே வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா பவர் ஆன் ரீசெட்டுக்காக ஆக்சுவலாக. ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பவர் ஆன் ரீசெட் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து லைக் இந்த சுவிட்சை நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹை போகும், அந்த லைன் வந்து ஹை போகும் ஆக்சுவலாக. ஹை போயிட்டு திருப்பி தான், ஏன்னா ரீசெட் ஹை போயிட்டு திருப்பி லோ ஆகும் ஆக்சுவலாக. ஒன்ஸ் சுவிட்ச் வந்து டீபவுன்ஸ் ஆன பின்னாடி. ஓகே, ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பவர் ஆன் ரீசெட் செட் பண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ திருப்பி வந்து அந்த ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணாமே நீங்கள் வந்து பவரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரீசெட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த சர்க்யூட்ரி. இதை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து கிறிஸ்டல் 1 கிறிஸ்டல் 2 இந்த சர்க்யூட் கனெக்ட் பண்ணோம். 33 பிகோஃபராட் இது 11.0592 மெகாஹெர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் புல் அப் ரெசிஸ்டர் சிப் ரெசிஸ்டர் லைக் போர்ட் 0க்கு கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து லைக் நீங்கள் வந்து மேக்ஸ் 232 சீரியல் போர்ட் கனெக்ஷன். இது ஏன்னா ப்ரோக்ராமிங் டவுன்லோட் பண்ணுறது மேக்ஸ் 232 மூலமாக தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சர்க்யூட்ரி, இந்த சர்க்யூட்ரி எல்லாமே வந்து காமன் தான். லைக் நீங்கள் மேக்ஸ் 232 டேட்டா ஷீட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சர்க்யூட்ரி எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து லைக் அந்த இஏ பண்ண வந்து லைக் புல்லப் பண்ணுறோம். இஏ பண்ணும் பீசன் பண்ணி புல்லப் பண்ணுறோம். அது என்ன ரீசனுக்காக புல்லப் பண்ணுறோம் அப்படின்னா, அதை புல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து பூட் ஆகும். எக்ஸ்டர்னல் மெமரியிலேருந்து இப்போ புல்லப் பண்ணீங்க அப்படின்னா அது ஆன்சிப் மெமரியிலேருந்து அந்த கோடை பூட் பண்ணும். இஏ பண்ண ஆக்சுவலாக இஏ பண்ணும் பீசன் பண்ணும் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள். ஸோ அது வந்து புல்லப் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஆன்சிப் மெமரி எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ரீசெட் பார்த்துட்டோம், கிறிஸ்டல் பார்த்துட்டோம், லைக் சீரியல் போர்ட் பார்த்துட்டோம், புல்லப் ரெசிஸ்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த இஏ பண்ணும் பீசன் பண்ணும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இப்போ வந்து இட்ஸ் ரெடி ஃபார் ஒர்க்கிங்லாம். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் மேக்ஸ் 232 மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்பி சிப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இன்சீரியல் ப்ரோக்ராமிங் மாதிரி ஒரு சிப் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்ரி சஃபிஷியன்ட், அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி டு யூஆர்ட் வேணும்னா FT232 சர்க்யூட்ரி ஆக்சுவலாக. இந்த சர்க்யூட்ரி எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஷீட்லேயே கிடைக்கும். நீங்கள் FT232 டேட்டா ஷீட் நீங்கள் டிஜிட்டல் சைட் டவுன்லோட் பண்ணிங்கனாலே இந்த சர்க்யூட்ரி இருக்கும் ஆக்சுவலாக. சீரியல் போர்ட் சர்க்யூட் ஆக்சுவலாக. ப்ரோக்ராமிங் வந்து லைக் ஃப்ளாஷ் மேஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளாஷ் மேஜிக் நியூட்டன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து எல்இடி இன்டர்ஃபேஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா லைக் நீங்கள் அப்படியே எல்இடி எடுத்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட வேண்டியது ஆக்சுவலாக.
ஜிபிஐ போர்ட் 0க்கு கொடுத்துட வேண்டியதான். எல்இடி இது கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் ஆக்சுவலாக. ஓகே, 330 ஓமு இல்லை 280 ஓமு அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் போடலாம். லைக் 5 வோல்ட் இருக்கிறதுனால 330 220 ஓம்லேருந்து ஒரு 380 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஆக்சுவலாக 380 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஓகே, எல்சிடி ஆக்சுவலாக எல்சிடி கனெக்ட் பண்ணுறது இருந்துச்சுன்னா. பட் இது ஆப்ஷனல் ஆக்சுவலாக. எல்இடி எல்சிடி எல்லாமே ஆப்ஷனல். பஸ்ஸர் இன்டர்ஃபேஸு. ஓகே, ஸோ 7 செக்மெண்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது லேன் ஸ்டெப்பர் மோட்டர். ஸோ ஒன்ஸ் ஸ்கிமேட்டிக்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்ச உடனே லைக் இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபுட் பிரிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு லைக் ஒவ்வொரு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஒவ்வொரு ஐசிக்குமே நீங்கள் ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி லேஅவுட் அன்ரூட் பண்ணிவிட்டு லைக் இது வந்து நம்ம பிசிபி டிசைனில் நம்ம இது பண்ணுவோம். ஒன்ஸ் பிசிபி அந்த ஃபுட் பிரிண்ட்டையும் ஸ்கிமேட்டிக்கில் இருக்க சிம்பிள்ஸையும் நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி லைக் அந்த மாதிரி ஒரு போர்டு வந்து போர்டில் நீங்கள் காம்பவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணி இது அரேஞ்ச் பண்ணது ஆக்சுவலாக. காம்பவுண்ட் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ண முன்னாடி இது எல்லாமே லெஜெண்ட் ஆக்சுவலாக. ஒன்ஸ் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாட்டம் லேயர் ரவுட்டிங்கு, டாப் லேயர் ரவுட்டிங்கு, 2 லேயர் போட்டால் 2 லேயர்லேயும் உங்களுக்கு வந்து ரவுட்டிங் வரும். சிங்கிள் லேயர்னா ஒரு லேயரில் மட்டும் தான் ரவுட்டிங் வரும். ட்ரில் சார்ட்டு, சால்டர் மாஸ்க் டாப்பு, அப்புறம் சால்டர் மாஸ்க் பாட்டமு, இது எல்லாமே லேயர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. கிரியேட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பிசி ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ போர்டு இந்த மாதிரி இருக்கும். லைக் ஸோ இது வரைக்கும் இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா லைக் ESD டிசைன் யூசிங் 851 இது கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, பாண்டா கேமிங் லைக் எல்சிடி இன்டர்ஃபேஸ் இதில் கிடையாது. பட் எல்சிடி இன்டர்ஃபேஸ் இந்த போர்டில் கிடையாது ஆக்சுவலாக. பட் நம்ம அது சும்மா ஒரு எல்சிடி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணுறதுக்காக எப்படி ஒரு 851 பண்ணுறதா இருந்தால் என்ன ஸ்கிமேட்டிக்ஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் அதில் எல்சிடி இன்டர்ஃபேஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. பட் நார்மலாக இந்த போர்ட்ஸ்லேருந்து இது வந்து 10 பின் பாக்ஸ் கனெக்டர் ஆக்சுவலாக. இது 20 பின் பாக்ஸ் கனெக்டர். இதுலேருந்து எஃப்ஆர்சி கேபிள் போட்டு அவங்க நம்ம ஆடன் கார்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் கார்த்திக் வந்து ரிப்பீட் கேட்குறாரு. லைக் ஸோ இந்த வீடியோ இருக்கும். லைக் ஸ்மால் ரிப்பீட் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து போர்டு டிசைன் பண்ணுறப்போ வந்து ஒரு 85 போர்டு நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து பவர் சப்ளை டிசைன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுங்க. ஸ்கிமேட்டிக் சிம்பிள்ஸ் வந்து இந்த டூல் வந்து கேடன்ஸில் பண்ணது ஆக்சுவலாக. ஆர்கேட் அலிகிரோவில் ஆர்கேட் சாஃப்ட்வேரில் பண்ணது இந்த ஸ்கிமேட்டிக்கு. லைக் பவர் சப்ளை டிசைன் ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை டிசைன் பண்ணணும். நீங்கள் இன்புட் வோல்ட்டு லைக் இன்புட் சப்ளை, இது அவுட்புட் சப்ளை ஆக்சுவலாக. இன்புட் வந்து 9 வோல்ட் நீங்கள் கொடுக்கலாம், 9 வோல்ட் ஏசி கொடுக்கலாம், இல்லை டிசி கொடுக்கலாம். அவுட்புட் வந்து 5 வோல்ட், நமக்கு அவுட்புட் வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். யூஎஸ்பிலேருந்து நீங்கள் 5 வோல்ட் எடுக்கிறதால 5 வோல்ட் எடுத்துக்கலாம். எதுக்காக 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சில சமயம் இந்த மோட்டர் ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் டிசி மோட்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூஎஸ்பிலேருந்து டிரைவ் வச்சு அப்படின்னா யூஎஸ்பி லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட் வந்து போயிடும். ஏன்னா அது வந்து 500 மில்லியம்ஸ் தான் தாக்க பிடிக்கும். நீங்கள் 1 ஆம்ஸ் 2 ஆம்ஸ்லாம் நீங்கள் அது வந்து ட்ரைவ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அப்படி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்காக அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், சுவிட்ச் மாற்றிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேருந்து 2 ஆம்ஸ் பவர் சப்ளை அடாப்டர்லேருந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு போகாது அந்த இது. இப்போ ஸ்பெஷலாக வந்து லைக் ஸ்டெப்பர் மோட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, டிசி மோட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப டயத்தில். ஓகே, ஸோ பவர் சப்ளை டிசைன் ஃபஸ்ட்டு முடிச்சோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் விசிசியும் கிரவுண்டிங் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ரீசெட் ஆக்சுவலாக. ரீசெட் சர்க்யூட்டில் வந்து இந்த கெப்பாசிட்டரும் இந்த ரெசிஸ்டரும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் ப்ராசஸரை வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து ரீசெட் ஆகிரும் ஆக்சுவலாக. ஓகே, ப்ராசஸர் வந்து ரீசெட். ஸோ பவர் ஆன் ரீசெட்டுக்காக ப்ளஸ் இந்த புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் போகும். ஸோ அதுதான் ரீசெட் ஆக்சுவலாக. புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் ரீசெட் ஆகும். ப்ராசஸர் ரீசெட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வரும். லைக் ஸ்டார்டிங் லொக்கேஷன்லேருந்து அட்ரஸ் பூட் ஆகி திருப்பி கோட் பூட் ஆகி திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரும் ஆக்சுவலாக. அதான் மெயின் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து பூட் ஆகி திருப்பி லூப் கண்டினியூ ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் கிறிஸ்டல் நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. எக்ஸ்டல் 1 எக்ஸ்டல் 2க்கு. அதுக்கடுத்து புல்லப் அந்த ஓப்பன் ட்ரெயின்றதுனால போர்ட் 0 வந்து ஓப்பன் ட்ரெயின் அப்படின்றதுனால புல்லப் ஆக்சுவலாக. அது எதுக்காகனா கிளியராக ஒரு ஸ்டேட் கொடுக்குறதுக்காக ஆக்சுவலாக. ஏன்னா அதில் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒன்று கிரவுண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் இருக்கும். ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்னா 0க்கும் 1க்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அதில் ப்ராப்பராக ஸ்டெடியாக ஒரு ஸ்டேட் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் புல்லப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புல்லப் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ புல்லப் ஆயிரும் ஆக்சுவலாக. ஒரு வேல்யூ போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் புல் டவுன் பண்ணுறப்ப நீங்கள் புல் டவுன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் கிரவுண்ட் கொண்டு வந்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இல்லைன்னா அந்த ஸ்டேட் வந்து அந்த பின் வந்து விசிசியில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ புல்லப். ஸோ அது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. சிமஸ் உள்ள ஒரு ரெண்டு டிரான்சிஸ்டர் இருக்கும். 2 டிரான்சிஸ்டர் அந்த ஜிபிஓ கான்செப்ட் ஆக்சுவலாக.
அது எம்ப்ராய்டரி டிரைவர் டெவலப்மெண்ட் கிளாஸில் வந்து அந்த கோர்ஸ் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரிமூவ் பண்ணாமல் தான் இருக்குது. அந்த ஜிபிஐஓ வீடியோ வந்து ரிமூவ் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். லைக் புஷ்புல் கான்ஃபிகரேஷன், அப்புறம் வந்து லைக் ஓப்பன் ட்ரெயின் என்ன, புஷ்புல் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத நம்ம கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இங்கிலீஷில் இருக்கும். பட் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து வந்து லைக் அதுக்கடுத்து நம்ம பண்ணுறது வந்து லைக் இந்த யூஆர்ட் கனெக்ஷனு, அப்புறம் இஏ பண்ணும் பீசன் பண்ணும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து லைக் FTP வந்து ஆப்ஷனல், இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பிசியோட இன்டர்ஃபேஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை ஆக்சுவலாக. அப்புறம் எல்இடி இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. எல்இடி இன்டர்ஃபேஸ், எல்சிடி இன்டர்ஃபேஸ்லாம் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக ரிலையன்ஸ் பண்ணணும். பட் இது வந்து ஒன்ஸ் ஸ்கிமாட்டிக் முடிஞ்சோடனே பிசிபி ஃபுட் பிரிண்ட் கிரியேட் பண்ணிட்டு அன்ரோட்டர் போட்டு நம்ம இந்த பிசிபி டிசைன் கோர்ஸில் வந்து நம்ம ஒரு IoT போர்டு டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 10 days சீரீஸில் வந்து 11th ஆரம்பிக்குது. பிசி 11 டே 11லேருந்து டே 20 வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அதில் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓகே, டாப் லே ரவுட்டிங், பாட்டம் லே ரவுட்டிங், சால்டர் மஸ்ட் டாப், இந்த பாட்டம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ லான்ச் ஆஃபர் வந்து இன்னைக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளையிலேருந்து இந்த ஆஃபர் கிடையாது ஆக்சுவலாக. அந்த 4 கோர்ஸ், அந்த 5 கோர்சஸ் ஆக்சுவலாக 4 கோர்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், ப்ளஸ் தமிழ் கோர்ஸ், இந்த மொத்தம் 5 கோர்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து இன்னைக்கு மட்டும் தான் ஆஃபர். நாளைக்கு இந்த ஆஃபர் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ எம்ப்ராய்டரியில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி சிலேருந்து எம்ப்ராய்டரி சிலேருந்து இருக்கும். எம்ப்ராய்டரி சி, எம்ப்ராய்டரி டிரைவர், எம்ப்ராய்டரி சிஸ்டம் டிசைனு, IoT, அப்புறம் எம்ப்ராய்டரி டிரைவர் வந்து ஆன்கோயிங் கிளாஸ் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே கவர் ஆகும். ப்ளஸ் பிசிபி டிசைன், உங்களுக்கு பிசிபி டிசைன் வந்து இதில் கவர் ஆயிரும், தமிழில் கவர் ஆயிரும். ஸோ பட் படிக்காமல் இருக்கிறது வேஸ்ட் ஆக்சுவலாக. பட் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் 999 rupees தான். இன்னையோட ஆஃபர் க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். 82 ஆர்கிடெக்சர், பிக் ஆர்கிடெக்சர், LPC 248, LPC 4088, NodeMC ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். IoTயில் வந்து லைக் திங்ஸ்பீக், மைக்ரோசாஃப்ட் Azure, AWS எல்லாமே. ஓகே, ஸோ எம்ப்ராய்டரி சி ப்ரோக்ராமிங், எம்ப்ராய்டரி டிரைவர் டெவலப்மெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சேட்டில் போடுங்க. நான் வந்து ஒரு 5 minutes கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு லைக் நம்ம 5 minutes கொஸ்டின் நம்ம கிளாஸை எண்ட் பண்ணிடலாம். அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து சேட் பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து சேட் பாக்ஸில் ஸோ கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சேட்டில் போடுங்க, நான் கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் ஒரு நிமிஷம் இருங்க. லைக் நான் அட்டெண்டன்ஸ் பார்க்குறேன். லைக் அட்டெண்டன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் கிவ் மீ a moment. ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் இருக்குது. லைக் ஓகே, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட்டோட வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். லைக் ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டு. ஓகே, நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட்டோட வீடியோ வந்து நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பின் பண்ணி விடுறேன் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். லைக் நாளைக்கு நம்ம மீட் நாளைக்கு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அந்த வீடியோ கோத்ரூ பண்ணுங்கள். லைக் ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் வீடியோ வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதை கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.